இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இனவாத தூண்டுதல் விவகாரம் இன்று அமைச்சரவை கூட்டத்தில் ரமணன் கொண்டு செல்கிறார். நாட்டில் இனம் மற்றும் மத ரீதியிலான தூண்டுதல்களை ஏற்படுத்தும் நபர்கள் தொடர்பான விவகாரம் இன்று நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் எழுப்பப்படும் என்று மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் என்பதை அவர்கள் வெளிப்படையாக குறிப்பிடவில்லை என்றாலும் இந்த விவகாரம் தீவிரமாக விவாதிக்கப்படும் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். புதன்கிழமை இன்று நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் நான் இந்த விவகாரத்தை கொண்டு செல்வேன். இது குறித்து நிச்சயம் விவாதிக்கப்படும் என்று அவர் கூறினார். சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்காசோ, முன்னாள் இராணுவத்தினர் விவகார கழகம் மற்றும் இராணுவ வீரர் விவகாரத்துறை ஆகியவற்றுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்விற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் பாதுகாப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலிட் நோர்டினும் கலந்து கொண்டார். சுங்கைபோலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான ரமணன் சில தரப்பினரால் திட்டமிட்டு தூண்டப்படும் இனவாத போக்குகள் குறித்து தனது கவலையை தெரிவித்தார். இத்தகைய செயல்களில் ஈடுபட்ட நபர்களை காவல்துறை ஏற்கனவே கைது செய்துள்ளதாக தனக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். டிக்டாக் வீடியோவில் சினமூட்டும் நேரலை ஜம்ரி வினோத் மீது போலீஸ் விசாரணை. டிக்டாக் நேரலை வீடியோவில் மிரட்டும், அவமதிக்கும் மற்றும் இனவாதத்தை தூண்டும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்ட புகாரின் பேரில் சர்ச்சைக்குரிய சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத்தை பினாங்கு போலீஸ் விசாரித்து வருகிறது. மார்ச் 8ஆம் தேதி பெறப்பட்ட போலீஸ் புகார் அடிப்படையில் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளதாக மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் அசிசி இஸ்மாயில் தெரிவித்தார். தேச நிந்தனை, சமூக அமைதியை குலைக்கும் நோக்கில் அவமதிப்பு மற்றும் தவறான இணைய பயன்பாடு ஆகிய சட்டங்களின் கீழ் விசாரணை நடைபெறுகிறது. இந்நிலையில் பொதுமக்கள் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை அல்லது சினமூட்டும் உள்ளடக்கங்களை சமூக வலைதளங்களில் பகிர வேண்டாம் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். இது இன ஒற்றுமையை பாதிக்கக்கூடும் என அவர் வலியுறுத்தினார். அத்தியாவசிய பொருட்கள் போதுமானதாக உள்ளது. அச்சத்தில் பொதுமக்கள் பீதியடைந்து பொருட்களை வாங்க தேவையில்லை. அர்மிசான். மத்திய கிழக்கு மோதல்கள் இறக்குமதியை பாதிக்கக்கூடும் என்ற அச்சத்தில் பொதுமக்கள் பீதியடைந்து பொருட்களை வாங்க தேவையில்லை. குறிப்பாக எதிர்வரும் நோன்பு பெருநாள் காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் போதுமானதாக உள்ளது என உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி காரணமாக எந்தவொரு நாடும் ஏற்றுமதியை நிறுத்தினால் அரசாங்கம் மாற்று விநியோக வசதிகளை அடையாளம் காணும் என அவர் கூறினார். பண்டிகை காலத்திற்கு அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் போதுமானதாக இருப்பதால் கவலைப்பட வேண்டாம், பீதியடைந்து பொருட்களை வாங்க வேண்டாம் என பொதுமக்களுக்கு உறுதி அளிக்க விரும்புவதாக நேற்று செய்தியாளர் கூட்டத்தில் அர்மிசான் குறிப்பிட்டார். மஞ்சள், வெங்காயம், சிவப்பு வெங்காயம், சிவப்பு மிளகாய், பயிற்றங்காய் மற்றும் தேங்காய்பால் உட்பட 27 அத்தியாவசிய பொருட்களின் விலை கட்டுப்பாட்டை அரசாங்கம் பண்டிகை காலத்தில் அமல்படுத்தும் என்று அர்மிசான் கூறினார். இந்த ஆண்டு பருப்பு கூடுதல் பொருளாக சேர்க்கப்பட்டுள்ளது என்ற தகவலையும் அவர் வெளியிட்டார். வீட்டில் கார்களுக்கு தீ வைப்பு, செக்கு சந்திரா குடும்பத்தாரின் பயங்கர தருணங்கள். நானும் குழந்தைகளும் அதிகாலையில் தூங்கிக் கொண்டிருந்தோம். அப்போது திடீரென வீட்டுக்கு வெளியே கார்கள் தீப்பற்றி எரிந்தன. பயத்தில் அறைக்குள் ஓடி ஒளிந்து கொண்டோம். ஸ்லாங்கூர் தாமான் கென்டாராவில் உள்ள தங்களது வீட்டில் 3 கார்களுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்த சம்பவம் குறித்து சமூக ஆர்வலர் சிக்கு சந்திராவின் மனைவி விவரித்த வார்த்தைகள் அவை. குடும்பத்தினர் வீட்டுக்குள் இருந்து வெளியே வர அஞ்சினர். அப்போது அண்டை வீட்டார்தான் விரைந்து வந்து தீயை அணைக்க உதவியதாக பெயர் குறிப்பிட விரும்பாத அவர் சொன்னார். கணவருக்கு ஏற்கனவே பலமுறை கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்ட நிலையில் இந்த சதிநாச வேலை நடந்துள்ளது. இதனால் SPM தேர்வெழுத உள்ள பிள்ளைகளில் ஒருவர் கடும் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே தீ வைக்கப்பட்ட 3 கார்களில் புரோட்டான் எர்டிகா முற்றாக அழிந்து போயிருப்பதை சிக்கு சந்திரா உறுதிப்படுத்தினார். ஃபெரடுவா விவா, ஃபெரடுவா பெசா ஆகிய மற்ற 2 கார்கள் சேதமடைந்துள்ளன. கருப்பு முகமூடி அணிந்து கையில் பாராங்கதி ஏந்திய சுமார் 6 பேர் வீட்டு வளாகத்திற்கு வந்து CCTV கேமராவில் பதிவாகி உள்ளதாகவும் அவர் சொன்னார். எண்ணெய் போக்குவரத்தை ஈரான் தடுத்தால் அமெரிக்கா 20 மடங்கு கடுமையாக பதிலடி கொடுக்கும், ட்ரம்ப் எச்சரிக்கை. ஹார்முஸ் நீரிணையில் எண்ணெய் போக்குவரத்தை ஈரான் தடுக்க முயன்றால் அமெரிக்கா 20 மடங்கு கடுமையான பதிலடி கொடுக்கும் என
அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இன்றியமையாத எண்ணெய் போக்குவரத்தை சீண்ட நினைத்தால் ஈரானின் எளிதில் அழிக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அந்நாட்டை மீண்டும் கட்டமைக்க முடியாதபடி நிர்மூலமாக்கிவிடுவோம் என தனது ட்ரூத் சோஷியல் சமூக ஊடகத்தில் அவர் குறிப்பிட்டார். பிறகு மரணம், தீ, கோபம்தான் ஆட்சி செய்யும் என வார்த்தைகளில் ட்ரம்ப் கடுமையாக கொட்டியுள்ளார். ஆனால் அது நடைபெறாமல் இருக்க வேண்டும் என தாம் பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறிக்கொண்டார். இந்த எச்சரிக்கையானது உண்மையில் ஹார்முஸ் நீரிணையை அதிகமாக பயன்படுத்தும் சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு அமெரிக்காவின் பரிசு எனவும் அந்த நடவடிக்கை பின்னர் பாராட்டப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். ட்ரம்பின் எச்சரிக்கை வளைகுடாவில் அதிகரித்து வரும் பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்தி உள்ளதோடு உலக எண்ணெய் வர்த்தகத்தின் முக்கிய குறுக்கு வழியாக விளங்கும் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் கவனத்தின் மையமாகியுள்ளது. கார் ஆற்றில் விழுந்தது. 84 வயது ஓட்டுநர் மரணம். ஜம்போல் பெகான் பாத்து கிகிரில் 84 வயது மூதாட்டி ஓட்டி சென்ற கார் ஆற்றில் விழுந்ததில் அவர் உயிரிழந்தார். இந்த பரிதாபமான சம்பவம் நேற்று காலை மணி 10:45 அளவில் நிகழ்ந்ததாக ஜம்போல் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் நோர்ஹிசாம் முஸ்தபா தெரிவித்தார். கடையில் பொருட்களை வாங்கிய பின் தனது ஃபெரடுவா மைவி காரில் அந்த மூதாட்டி வீட்டுக்கு சென்றிருந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்தது. ஒரு வளைவை கடந்த பின் அந்த மூதாட்டி ஓட்டி சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் விழுந்தது. தலையில் ஏற்பட்ட கடுமையான காயத்தினால் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே அவர் இறந்தார். 1987ஆம் ஆண்டின் சாலை போக்குவரத்து சட்டத்தின் 41வது பிரிவு 1 கீழ் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக நேற்று வெளியிட்ட அறிக்கையில் நோர்ஹசாம் குறிப்பிட்டார். கோலாலம்பூரில் 800க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்களிடம் குடிநுழைவு இலாகா அதிரடி சோதனை. புத்திரஜயா குடிநுழைவு இலாகா நேற்று கோலாலம்பூரில் நடத்திய அதிரடி சோதனைகளில் 823 அந்நிய நாட்டவர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். மஸ்ஜித் ஜாமிக், ஜாலான் சீலாங், லெபோ புடு ஆகிய இடங்களில் இச்சோதனைகள் நடத்தப்பட்டன. எனினும் பரிசோதிக்கப்பட்ட அனைவரும் முறையான ஆவணங்களை வைத்திருந்ததாக குடிநுழைவு இலாகாவின் துணை தலைமை இயக்குனர் டாக்டர் லோக்மான் எஃபெண்டி பின் ரம்லி செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். எனவே யாரும் கைது செய்யப்படவில்லை என்றாலும் சிலருக்கு எச்சரிக்கை விடப்பட்டு அபராதத்தை செலுத்தி தாயகம் திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டதாக அவர் சொன்னார். கள்ளக்குடியேறிகளை துடைத்துழைக்கவும் மாநகரின் தோற்றத்தை பேணவும் இதுபோன்ற அதிரடி சோதனை நடவடிக்கைகள் தொடரும் என டாக்டர் லோக்மான் கூறினார்.